بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. صدق الله العظيم. நஹ்மதுஹு வ நஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். வபஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகின்ற சூரத்துல் ஹுஜராத் தொடர்ச்சியில் இன்று நான்காவது அமர்வாக அமைய இருக்கிறது. சூரத் ஹுஜராத்துடைய ஆரம்ப வசனத்துக்கான விளக்கத்தை கடந்த அமர்விலே நாங்கள் நோக்கினோம். இன்று இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஆயத்தாக அமைந்திருக்கின்ற யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி என்ற ஆயத்துடைய கருத்தையும் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக இந்த ஆயத்துடைய கருத்தை பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய குரலுக்கு அப்பால் மேலால் உங்களது குரல்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சொல்லிவிட்டு வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிகும் லிபஅத், உங்களில் சிலருக்கு முன்பதாக சத்தமிட்டு பேசுவதை போன்று நீங்கள் அவர்களுக்கு முன்பதாக, நபிக்கு முன்பதாக நீங்கள் சத்தமாக கதைக்காதீர்கள், பேசாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களது செயல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் என்று தொடர்ந்தும் சொல்லி காட்டுகிறார். வஅன்தும் லா தஷ்உரூன, நீங்கள் அறியாத நிலையில், உங்களை அறியாமலேயே உங்களது செயல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதுதான் இந்த ஆயத்துடைய நேரடியான ஓரளவு ரஃப் டிரான்ஸ்லேஷன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து ஹுஜராத்துடைய இரண்டாவது வசனத்திலே மற்றொரு பண்பாட்டை இங்கு விளங்கப்படுத்துகிறார். விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்துக்கு மேலா நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். இந்த ஆயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஆயத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்க வேண்டும் என்பதனை எங்களால் ஊகித்துக் கொள்ள முடியும். அதாவது ஏன் அல்லாஹ் தஆலா திடீரென்று சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு நிகழ்வு மதீனாவிலே நடந்திருக்க வேண்டும் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளும். அதனை தான் நாங்கள் சபபு நுஸூல் என்று சொல்கிறோம். அல் குர்ஆனை ஆயத் இறங்குவதற்கான உடனடி காரணம், இந்த ஆயத்துக்கு உடனடி காரணம் ஒன்று இருக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏற்கனவே நாங்கள் கடந்த அமர்விலும் நாங்கள் பார்த்தோம், பனு தமீம் என்ற கோத்திரம் அங்கு வருகை தந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒருவர் நபரை தலைவராக நியமிக்கிறார்கள். இருந்தால் நல்லமென்று சொல்கிறார்கள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றொருவரை அக்ரா பின் ஹாபிஸை சொல்கிறார்கள். எனவே இப்படியாக ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு சந்தர்ப்பத்திலே ஓரளவு காரமடைந்து ரெண்டு பேருடைய சத்தமும் உயர்ந்து விடுகிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், எப்பொழுதுமே நான் சொல்வதற்கு முரணாகத்தான் நீங்கள் கருத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள், நான் கருதவில்லை, நான் பொருத்தமான ஒருவரைத்தான் நான் ஆலோசனையாக சொன்னேன் என்று சொல்லி இப்படியா ரெண்டு பேரும் பேசுகின்ற பொழுது ஓரளவு சத்தம் கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்ற ஆயத் இறங்கியதாக சஹீஹுல் புகாரியில் வந்த ரிவாயத்தை அடிப்படையாக கொண்டு அறிஞர்கள் இந்த ஆயத்துக்கான நியாயத்தை விளங்கப்படுத்துவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸிலே இருக்கின்ற பொழுது, உயிரோடு இருக்கின்ற பொழுது அங்கே நடந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்த ஆயத் இறங்கி இருக்கிறது என்பதனை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதே போன்று பல நிகழ்வுகள் மதீனாவில் நடந்திருக்கின்றன. மற்றொரு ரிவாயத்தையும் இமாம் குர்துபி போன்ற அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது வரலாற்றிலே சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவர் எப்பொழுதுமே அவருடைய தொனி அல்லது குரல் சற்று உயரமாக இருக்கும்.
எப்பொழுதுமே சப்தமாக பேசக்கூடிய ஒரு சஹாபியா இருந்திருக்கிறார். அவர்கள் இந்த ஆயத்து இறங்கிய பொழுது உணர ஆரம்பித்தார், ஃபீல் பண்ண ஆரம்பித்தார்கள். என்னை தொடர்புபடுத்தித்தான் இந்த ஆயத்து இறங்கி இருக்க வேண்டும். நான் தான் பல பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தன்னுடைய தொனியை உயர்த்தி பேசினேன், அல்லாஹ் என்னைத்தான் இங்கு கண்டிக்கிறான் என்று அவர்கள் தனக்கு இறங்கிய வசனமாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே அதனை தொடர்ந்து பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள், கடுமையாக கவலை விட்டார்கள். அல்லாஹ் தஆலா என் தொடர்பில் ஒரு ஆயத்தை இறக்கி தன்னை கண்டிப்பதாகவும், எந்த அளவுக்கு கண்டிக்கிறார் என்றால், அன் தஹ்பத் ஆமாலுக்கும், இதுவரைக்கும் நீங்கள் செய்த எல்லா சாலிகான செயற்பாடுகளும் இதற்கூடாக இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டதாகவும், எனவே நான் இதுக்கு பிறகு எந்த செயலும் செய்து வேலில்லை என்று நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த ஆயத்துக்கூடாக தாக்கமுற்றதாக அந்த வரலாறு சொல்கிறது. இதனை சஹாபாக்கள் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், தன் விஷயமாக இந்த வசனம் இறங்கியதா சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி அவர்களது செயற்பாடுகள் எல்லாம் வீணாய் போய்விட மாட்டாது, அவர்கள் அப்படி அநாகரிகமாக தன்னோடு நடந்து கொள்ளவில்லை என்று சொன்ன பொழுதுதான் அவர்கள் ஆறுதல் அடைந்தார். இங்கே சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், இப்படியாக மதீனாவிலே பல பொழுது சஹாபாக்கள் ஓரளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் மோசமாக பேசவில்லை, அடிமையான வார்த்தைகளை பேசவில்லை, சற்று வலிமையாக பேசுவதை விட சத்தமாக பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசிய பொழுது கூட இந்த வசனம் இறங்கி அப்படி பேச வேண்டாம் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆயத் இறங்கிய பொழுது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே தாக்கம் ஏற்பட்டதென்றால், அதுதான் நாங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் காண்கின்ற மிக முக்கியமான விடயம். நானும் நீங்கள் இந்த ரமதானிலே இந்த சூரத்துல் ஹுஜராத்தை படிக்கின்ற பொழுது எடுக்க வேண்டிய லெசன்ஸுகள் சிலது இருக்கின்றன. நாங்கள் இந்த ஆயத்தை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைய கான்டெக்ஸ்ட்லே அதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பிரயோகிக்க வேண்டும், அன்றாட வாழ்க்கையை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாங்கள் படிக்கவும் வேண்டும். அன்றைய காலத்தில் அது எப்படி புரியப்பட்டது, அது பிற்பட்ட பிரிவில் எப்படி விளங்கப்படுத்தப்படுகிறது, இன்றைய சமூக சூழலில் அது எப்படி பார்க்கப்பட வேண்டும், எப்படி அதிலிருந்து நாங்கள் படிப்பினைகளை பெற வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இதில் நாங்கள் பெறுகின்ற மிக முக்கியமான செய்தி என்னென்றால், குர்ஆன் சொல்லுகிறது, விசுவாசிகளை நீங்கள் உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சஹாபாக்கள் சமூகத்தில் தான் இறங்கியது. அப்பொழுது அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற மூத்த சஹாபாக்கள், உண்மையிலே சஹாபாக்களும் கடுமையாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தார்கள். தாங்கள் தொடர்பில் தான் இந்த ஆயத்தில் இறங்கியதாக தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள். உண்மையிலே இந்த ஆயத் நேரடியாக சொல்லவில்லை, எந்த குறிப்பிட்ட நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இறங்கியதாக இந்த ஆயத் தெளிவாக எதுவும் சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்து இறங்கியதாகவோ, உமர் ரலியல்லாஹு அவர்களை கண்டித்து இறங்கியதாகவோ, அல்லது சாபித் பின் கைஸ் என்ற சஹாபியை கண்டித்து இறங்கியதாகவோ தெளிவான எந்த ஆதாரமும் இந்த வசனத்தில் இல்லவே இல்லை. இந்த ஆயத் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அன்றைய சஹாபாக்கள் அப்படித்தான் எடுத்துக்கொண்டார்கள். எனக்கு இறங்கிய வசனமாக ஒவ்வொரு ஆயத்தையும் பார்த்தார்கள். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி. குர்ஆனிய வசனங்களை இன்னொருவருக்கான வசனமாக ஆயத்தா நாங்கள் பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி பேசுகிறது, இவரை பற்றி பேசுகிறது, நான் ஏதோ பூர்ணத்துவம் பெற்றவர் என்ற நிலையில் நின்று கொண்டு குர்ஆனை அணுகுவது பிழையானது. எனவே தான் நவீன கால அறிஞர்கள் கிட்டத்தட்ட ஏகமித்து சொல்கின்ற ஒரு கருத்து என்னவென்றால், குர்ஆனிய வசனங்கள் எப்பொழுதும் குர்ஆனிய வசனங்கள் தன்னோடு உறவாடுவதாக பார்க்க வேண்டும், தன்னோடு பேசுவதாக பார்க்க வேண்டும், தன்னை மாற்ற வந்த வார்த்தை பிரயோகங்களாக பார்க்க வேண்டும், தனக்கான மெசேஜை சொல்வதாக பார்க்க வேண்டும். அதிலிருந்து நாங்கள் தாக்கமுற வேண்டும். நாங்கள் அதை கேட்டால் போல் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுவல்லாமல் பிறரை மாற்றுவதற்காக, பிறரை திருத்துவதற்காக, பிறகு குறைகளை சொல்வதற்காக குர்ஆன் இறங்கியதாக நாங்கள் பார்ப்பது எந்த பிரயோசனமும் இல்லை. அப்படி பார்ப்பது பிழையானது. சஹாபாக்கள் நல்ல முன்மாதிரிகளாக இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத் இறங்கிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து தெளிவாக சொல்கிறார்கள், இதுக்கு பிறகு நான் மிகவும் ரகசியமாக, மிகவும் மென்மையாக, தனிந்த குரலில் தான் உங்களோடு பேசுவேன் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த ஆயத் தாக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத் இறங்கிய பிறகு சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது தெரிவித்தார்கள் என்றால் திரும்ப ஒரு முறை அவரிடத்தில் கேட்க வேண்டி வரும். நீங்கள் என்ன சொன்னீர்கள், கொஞ்சம் திரும்ப சொன்னால் நல்லா இருக்கும் என்று. எனவே திரும்ப மீட்டினால்தான் அந்த கருத்து தெளிவாக வரும். அந்த அளவுக்கு அடக்கமாக பேசுகின்ற அளவுக்கு அவர்களுக்குள்ள தாக்கம் ஏற்பட்டது.
அன்புக்குரிய சகோதர இதுதான் இந்த குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம். இப்படித்தான் ஒரு சமூகத்தை குர்ஆன் ஏற்படுத்தியது, உருவாக்கியது, நாகரிகமான சமூகத்தை உருவாக்கியது. அவர்களுக்கான செய்தியா பார்த்தார்கள், அதை கேட்டால் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினார்கள், திருத்திக் கொண்டார்கள். இதுதான் நாங்கள் பெறுகின்ற மிக முக்கியமான படிப்பினையாக மாற வேண்டும். என அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த சூரத்துடைய குஜராத்துடைய இந்த ஆயத்துகள் சொல்கின்ற மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றோ விசுவாசிகளை என்று விதிவிப்பது, குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் என்று நாங்கள் அதனை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தை பிரயோகங்களை எங்களுக்குள்ளால் பிரயோகிப்பதுதான் நாங்கள் இருக்கின்ற மிக முக்கியமான படிப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதுக்கும் லிபஅத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இடையிலே சொல்கிறார், விசுவாசிகளே, நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம், உங்களில் சிலர் இன்னும் சிலரோடு சத்தமிட்டு பேசுவது போன்று அவர்களுக்கு முன்னால் பேசாதீர்கள். எனவே சர்வசாதாரணமாக எங்களுக்குள்ளால் கதைத்துக் கொண்டிருப்பது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது கதைக்க கூடாது என்று இந்த ஆயத் சொல்கிறது. எனவே சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மரியாதையாக கவனமாக மஜ்லிஸிலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை புரிந்து கொண்டார். இந்த ஆயத்தை எப்படி நாங்கள் எங்களது சமூகத்திலே இப்போது புரிந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு காலத்தில் இந்த ஆயத்தை எப்படி பிரயோகிப்பது? இதனை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கண்ணோட்டத்தில் விளங்கப்படுத்தினார். ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு பக்கத்திலே 2 மனிதர்கள் வந்து தூர பிரதேசத்தில் வந்து கடுமையாக சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள், கடுமையாக சத்தமிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு தெரியாதா இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று? அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இப்படி நீங்கள் உங்களது சத்தத்தை உயர்த்தி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். கடுமையான தொழிலே கேட்கிறார். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், எங்கே இருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது தூர பிரதேசம் மதீனா அல்லாத வேறொரு ஊரிலிருந்து வருவதாக சொன்னார்கள். நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இருந்தால் நான் கடுமையாக அவர்களை விசாரித்திருப்பேன், தண்டித்திருப்பேன் என்று சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவுக்கு பக்கத்திலே நாகரிகமாக பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை இது தருகிறது. முதலாவது படிப்பினையாக. இரண்டாவது படிப்பினையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால், செய்தால், அங்கீகரித்தால், சுன்னா என்று வந்தால் அதற்கு முன்னால் எந்த கருத்தையும் நாங்கள் முன்வைக்க மாட்டோம், எதனை நாங்கள் செய்ய மாட்டோம். அதனைத்தான் எங்களது சுண்ணாவாக நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். எங்களது வாழ்வு லைஃப் ஸ்டைலாக சுண்ணாக்கள் தான் மாற வேண்டும். அதல்லாமல் எங்களது லைஃப் ஸ்டைல் சுண்ணாவை மிகைக்கின்ற அளவுக்கு மாறக்கூடாது என்ற கருத்துக்களையும் இந்த ஆயத் தருவதாக நவீன காலத்தில் இந்த ஆயத்தை பிரயோகிக்கிறது எப்படி என்று பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இதுவெல்லாம் இந்த ஆயத்து கூட நாங்கள் பெறுகின்ற மிக முக்கியமான விடயம். இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்து அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களது செயல்கள் வீணாகி போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறார். அதாவது சத்தமிட்டு நீங்கள் பேசினால், அப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டால் உங்களது செயற்பாடுகள் வீணாகி போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இங்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு பயன்படுத்தின சொற்பிரயோகம் ஹபித்த. அரபு மொழியிலே ஹபித்த என்று சொன்னால் அந்த வினை சொல் வீணாகி போனது என்ற கருத்தை தரும். வீணாகி போனது என்றால் அரபு மொழியிலே சொல்வார்கள், அந்த ஒட்டகத்திலே இந்த பாலைவனத்திலே ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வகையான ஒரு கனியை சாப்பிட்ட உடனே அந்த கனி அந்த சாப்பிட்டதின் விளைவாக வயிறு வீங்கி மாலை நேரத்திலே இடையினை நோக்கி அந்த ஒட்டகத்தின் சொந்தக்காரனை நோக்கி அந்த ஒட்டகம் மீறும். திரும்பி வருகின்ற பொழுது ஒட்டகத்தின் சொந்தக்காரன் சந்தோஷப்படுவான். எப்படி என்றால், நன்கு மேய்ந்து விட்டு வயிறு நிறைய உண்டு விட்டு தனது இந்த ஒட்டகம் வருகிறதே என்று சந்தோஷப்படுவான். அந்த அளவுக்கு நிறைந்திருக்கும். ஆனால் இரவு நேரம் ஆகின்ற பொழுது வெடித்து சிதறி அது மரணித்து விடும். நஞ்சு காயை சாப்பிட்டதின் காரணமாக பார்க்கின்ற பார்வையை நன்கு நிறைந்திருக்கும், ஆனால் நஞ்சை சுமந்திருக்கிறது. அதன் விளைவான் வெடித்து சிதறி செத்து போகும் என்று அதற்காகத்தான் இந்த பொதுவாக அரபு மொழியிலே ஹபித்த என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தும். இதே சொற்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா சூரத் குஜராத்திலே இன்னும் பல இடங்களில் குர்ஆனிலே ஹபித்த தாமாலுகும் என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா அதாவது நிறைய பேர் செய்கின்ற நல்ல செயல்கள் பார்ப்பதற்கு சாலிகான செயற்பாடுகளாகவும் பாராட்டத்தக்க செயற்பாடுகளாகவும் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த செயலாகவும் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த பெருமானும் இருக்காது. இதுதான் இந்த ஆயத் சொல்கின்ற மிக பயங்கரமான செய்தி. செயல் பார்வையில் சாலிகா இருக்கும், அனைவரது அங்கீகாரத்தையும் பெற்றதாகவும் இருக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் இல்லை, அதற்கு எந்த பயனையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான், வீணடித்து விடுவான்.
பாத்திலான செயலாக மாறும். எனவே இதனை பற்றி விளங்கப்படுத்துகின்ற பொழுது இமாம் குர்துபி போன்ற அறிஞர்கள் சொல்லுவார்கள், எத்தனை சந்தர்ப்பத்திலே ஒரு செயல் எந்த பயனுமற்றதாக போய்விடும் என்று சொல்கின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களை அடையாளப்படுத்துகிறார். ஒன்று, இஹ்லாஸ் இஹ்லாஸ் தூய்மையற்ற நிலையில் செயற்படுகின்ற எந்த செயற்பாடுகளும் எந்த பயனையும் தரமாட்டாது. எனவே அநியாயமாக பார்வைக்கு நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், பாராட்டுக்குரியதாகவும் ரெக்கக்னைஸ்டுக்குரியதாகவும் இருக்கும், ஆனால் அந்த செயலுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இருக்க மாட்டாது என்பது முதலாவது. இரண்டாவது, நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக அமைகின்ற பொழுது, குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பால் அமைகின்ற பொழுது அது சாலிகான செயலாக கொள்ளப்பட மாட்டாது, அர்த்தமில்லாத செயலாக மாறும். அதே நேரம் மூன்றாவது, நாங்கள் எவ்வளவுதான் சாலிகான செயற்பாடுகள் செஞ்சாலும் நாங்கள் செய்கின்ற அநியாயங்களால, பாவங்களால, பிழைகளால, அளவுக்கு மீறிய குற்றங்களால எங்களது செயற்பாடுகள் பாரமற்றதாக, எந்த பெருமதிமற்றதாக மாறும். அதே நேரம் குஃப்ரை சுமந்து கொண்டோம் என்றால் அதுவும் எங்களது பாவத்தை நன்மைகளை அளித்துவிடும். இப்படியாக பல சந்தர்ப்பங்களில் எங்களது செயற்பாடுகள்லாம் வீணடித்து போய்விடுகின்றன என்று சொல்லிவிட்டு, அதோடு ஐந்தாவது காரணமாக இந்த ஆயத் சொல்வது போன்றோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரீகமாக நடந்து கொள்ள தவறினால் அதுவும் வாந்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாமலேயே உங்களது பாவங்கள் உங்களது நன்மைகளை அழித்துவிடக் கூடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே உண்மையிலே எங்களது நல்ல செயற்பாடுகள் சில பல காரணங்களால் எங்களை அறியாமலே அழிந்து போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற செய்தியை சூரத் ஹுஜராத்திலே 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விடயங்களை மிக கவனமாகவும் துல்லியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசிகள் என்ற விடயத்தை புரிந்து கொண்டு மிக கவனமாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களது செயற்பாடுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்த அங்கீகரித்த விடயங்களை நாங்கள் படித்து எங்களது அன்றாட வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவர்கள் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் பாசத்தின் காரணமாக அவர்களை அதிகமாக நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக மறுப்பு சொல்ல வேண்டும். குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் மறுப்பு சொல்ல வேண்டும். இப்படியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரிகமாக, பண்பாடாக, அகலாக்காக நடந்து கொள்வது சூரத்து ஹுஜராத் சொல்லுகின்ற 2வது முக்கியமான பண்பாடு என்பதை இந்த ஆயத்து கூட நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த விடயங்களை உள்வாங்கி எமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.